ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஃபிஷ் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து எந்த நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக ஃபிஷ்ஷை வந்து வாங்கி மேக்னேட் பண்ணி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதேமாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ண எண்ணெய் இருக்கு இல்லையா, அதை தூக்கி ஊற்றி பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா புதினாவை போடுங்க. அதுக்கப்புறம் ஆனியன், நான் வந்து ஒரு சின்ன டம்ளர் அரிசி தான் எடுத்திருக்கேன், அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஆனியன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எப்பயும் பிரியாணி செய்கிறதுக்கு எதெல்லாம் போடுமோ அதெல்லாம் போடணும். ஆனால் தயிர் மட்டும் கிடையாது. இதில் வந்து தக்காளி கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. அதுக்கு பதில் நல்லா போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து உப்பு, தேவையான அளவு உப்பு, அந்த ரைஸ்க்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் தண்ணி ரைஸுக்கு ஏற்ற மாதிரி, நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் 1க்கு 1.5 அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கேன். ஊற வச்ச பாஸ்மதி ரைஸு 20 மினிட்ஸ் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை அதில் போட்டு தண்ணி கொதி வந்தோடனே அதில் போட்டு நல்லா கொதிக்கட்டும். சிம்மில் வச்சு கொஞ்சம் கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் ரைஸும் இதுவும் ஒன்றா இருந்தோடனே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோடனே ஃபிஷ்ஷு அதை எடுத்துகிட்டு வந்து அதில் போட்டு தம்மில் போட்டுடுங்க. 20 மினிட்ஸு சிம்மில் வச்சு 20 மினிட்ஸ் தம்மில் போட்டு விட்ருங்க. தம் முடித்த உடனே 20 மினிட்ஸ் கழித்து தம் முடிஞ்சோடனே ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்தது. ஃப்ளேவரே அப்படியே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது. வீடே சூப்பராக இருந்தது பாருங்கள். எந்த ஃபிஷ்ஷு நல்லா ஃப்ளேவர் கொடுக்குமோ, இப்போ நம்ம குழம்ப கன்னா பின்னான்னு வச்சா கூட சில ஃபிஷ்லாம் போட்ட உடனே அந்த குழம்பே டேஸ்ட்டாக மாறும் இல்லையா, அந்த ஃபிஷ் எடுத்துக்கோங்க. ஆனால் நான் வந்து பெரிய விரால் மீன் வந்து எடுத்திருக்கேன், அதனால் வந்து எனக்கு சூப்பர் டேஸ்டியாக இருந்தது. நல்லா எம்மியாகவும் இருந்தது. பசங்களாம் விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் செஞ்சது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஒவ்வொரு பைட்டுக்குமே வந்து செம்ம எம்மியாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூப்பராகவே இருந்தது. நான் கூட குழஞ்சிருமோ தீஞ்சிருமோ அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் பாஸ்மதி ரைஸு. நான் வேறு அடி கூட பிடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அடியெல்லாம் கிண்டி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அடியும் பிடிக்கல, எல்லாம் நல்லா வந்தது. இன்றைக்கி சண்டே சமையல் எங்கள் வீட்டில் ஃபிஷ் பிரியாணி.